பல்லேகம ஹேமரத்ன தேரர் வகித்து வரும் நுவரகலவியா எனப்படும் வடமத்திய மாகாணத்தின் தலைமை சங்கநாயக்க பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பல்லேகம ஹேமரத்ன தேரரின் அட்டமஸ்தான பொறுப்பும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மல்வத்த மகாவிகாரையின் பதிவாளரான கலாநிதி பகமுனே சுமங்கல தேரரின் ஒப்பத்துடன் வெளியிடப்பட்ட இந்த இடைநீக்க அறிக்கையின்படி மல்லேகம ஹேமரத்ன தேரர் வகித்து வந்த அட்டமஸ்தானாதிபதியின் கடமைகள் தற்போது தற்காலிகமாக ஞானதிலக தேரர் என்பவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மல்லேகம தேரர் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் விசாரணை செய்யப்பட்டு அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னரே, அதிலும் இறுதி தீர்ப்பு அவரை மையப்படுத்தி வழங்கப்பட்ட பின்னரே அவருக்கு மீண்டும் இந்த பொறுப்பு வழங்கப்படும் எனவும், அதுவரை அவருக்கு இந்த பொறுப்பு இடைநிறுத்தப்படுவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 2022ஆம் ஆண்டில் அப்போது 11 வயது சிறுமியாக இருந்த ஒரு பராயமடையாத சிறுமியை 3 நாட்களுக்கு ஒருமுறை தனது இடத்துக்கு வரவழைத்து அவரை பாலியல் வன்புணர்வு இல்லையென்றால் துன்புறுத்தல் செய்ததான குற்றச்சாட்டுக்கு உள்ளான தற்போது 71 வயதாகும் பல்லேகம ஹேமரத்ன தேரரின் விடயம் இப்போது மல்வத்த பீடத்தின் இந்த இடைநிறுத்தம் காரணமாக சூடு பிடித்துள்ளது. அநேகமாக பல்லேகம ஹேமரத்ன தேரர் இந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலான ஒரு தோற்றப்பாடு பௌத்த மகா சங்கங்களிடம் இப்போது தலையெடுப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.